இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் அவர் சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றும்படியாகவும் தேவன் இந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல கூட நிச்சயமாய் தேவன் அவர் தம்முடைய வார்த்தைகளின் மூலம் நம்மை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்த செய்வார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த நாளுக்குரிய தியானத்துக்காக நான் நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு வார்த்தை எனக்கு ரிப்பீட்டடா வந்தது என்ன அப்படின்னா, ஐ ஆம் யுவர் ராக், நானே உந்தன் கண்மலை அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருந்தது. அப்போ இன்றைக்கு அந்த கண்மலை யார்? அந்த கண்மலை நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நமக்கு நல்ல பாடல் தெரியும். இந்த கண்மலையானவரேன்னு படிக்கிறோம். அவர் இந்த கண்மலைன்னு படிக்கிறோம். ஆனா அந்த கண்மலையை குறித்ததான ஒரு ஆழமான ஒரு தியானத்தை தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ள ஒரு வெளிச்சமாய் அவர் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார். அப்போ உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். He is the rock. His work is perfect. For all his ways are justice, a God of truth and without injustice. Righteous and upright is he. அப்போ அவர் யாரா? அவர் கண்மலை. அவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமமானதா இருக்கா? அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் மட்டும்தான் இருக்குதா? அவர் நியாயக்கேடில்லாத தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். அப்ப அவர்தான் யார்? கண்மலை. சாலிட், ஒரு ராக், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் அந்த கல்லாய் அவர் இருக்கிறத இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் தான் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். இன்னும் சில வசனங்களை நம்ம தியானிக்கும் போது இன்னும் அந்த கண்மலைக்கு இருக்கக்கூடிய அந்த கண்மலைங்கிற அந்த அவரை குறித்ததான அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்ப அந்த கண்மலை நமக்காக என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத நம்ம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. இது எப்போ தாவீது இந்த காரியத்தை பாடுறாருன்னா, தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அங்க அவர் கண்மலையாய் அங்க இருக்கிறபடியினால அங்க என்ன நடக்கு? அங்க ஒரு பெரிய விடுதலை. அத்தனை பேர் தாவீதை சூழ்ந்திருந்தாலும் அவன் தேவனை கண்மலையாய் பார்த்தபடியினால அங்க எல்லா போராட்டங்களிலும் இருந்தும், எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும், எல்லா இடுக்கண்களிலும் இருந்தும் அந்த கண்மலையாகிய தேவன் அவனை ரட்சித்து அவனை விடுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற போராட்டங்கள் என்ன? பிரச்சனைகள் என்ன? நீங்க இன்றைக்கு அவரை கண்மலையாய் நீங்க பார்ப்பீங்கன்னா அத்தனை போராட்டங்களுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்மை விலக்கி விடுவிக்கிற ஒரு கண்மலையைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தாவீது அவ்வளவு அழகா பாடுறாரு. அவர்தான் நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடம், என் இரட்சகர். இந்த கண்மலைதான் தாவீது யார கண்மலையா இப்படியெல்லாம் அவர் வாழ்க்கையில அனுபவித்து அனுபவித்து எழுதினாரோ அதே கண்மலையதான் நாமும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான். தாவீதுக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து
நம்மையும் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து, இடுக்கண்களிலும் இருந்தும் நம்மை விடுவிக்கிறார் அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அப்போ அடுத்ததா சங்கீதம் 18:2 அங்கேயும் தாவீது பாடுகிற ஒரு பாடல். இதே காரியம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நாம் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அடுத்ததா சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அப்போ இது ஒரு பர்சனல் டிக்ளரேஷன். தாவீது இத தனக்கு தானே அவர் சொல்றாரு. அவர் எனக்கு கன்மலையா இருக்கிறாரு. அதனால எனக்கு நிச்சயம் பாதுகாப்பு உண்டு. என்னை சூழ்ந்திருக்கிற எந்த காரியங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை சேதப்படுத்த முடியாது. அப்படிங்கிறத தாவீது அறிந்து அங்க டிக்ளேர் பண்றாரு. எங்க 2 சாமுவேல் 22ல சொல்லப்பட்ட அதே காரியங்கள் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 62:2ல மறுபடியும் அங்க அதே காரியம் சொல்லப்படுது. அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. அவர்தான் கன்மலை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அந்த கன்மலையாகிய தேவன் தான் அவங்கள வழி நடத்திட்டு வந்தாரு. இன்றைக்கு தாவீது அந்த கன்மலையை அவர் புரிந்து கொண்டபடியினால, அந்த சூழ்நிலைகள் அவருக்கு எதிரா இருந்தா கூட, அவர் எனக்கு கன்மலையாய் இருக்கிறார் அப்படின்னு அங்க காட்ஸ் புரொடெக்ஷன் அவர் நம்பி இருக்கிறபடினால, அசைக்க முடியாத ஒரு சமாதானம் அவர் உள்ளத்துல செயல்படும். சூழ்நிலைகள் எதிரா இருக்கிறப்ப என்னதான் பாடினா கூட, அந்த உள்ளத்துல எனக்கு ஒரு கன்மலை இருக்கிறார். நான் அசைக்கப்பட முடியாது. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அந்த கன்மலையை குறித்து அவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதே கன்மலைதான். உனக்கும் நானே கன்மலையாய் இருக்கிறேன். I am your rock. I am your salvation. I am your refuge. I am your deliverer. இதுதான் இன்றைக்கு தேவன் இந்த காலை வேளையில நம்ம கூட பேசுகிற சத்தமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஏசாயா 26:4 நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். எட்டர்னல் ராக்கா அவர் இருக்கிறாரா? இப்போ உலகத்துல இருந்து பெறுகிற நன்மைகள், உலக மக்கள்கிட்ட இருந்து பெறுகிற காரியங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாள்ல அது குறைஞ்சு போயிரும். ஆனா எப்பொழுதும் நமக்கு நித்திய கன்மலையா இருக்கிற தேவன் ஒருவர் நம்ம கூட இருக்கிறபடியினால எப்பொழுதும் அவர்கிட்ட இருந்து நமக்கு உதவியும் சகாயமும் சப்போர்ட்டும் அவர்கிட்ட இருந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த கன்மலையாகிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இந்த சூழ்நிலையில நம்பலாம், இந்த சூழ்நிலையில நம்ப கூடாதுன்னு இல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நாட்களிலும் அவரை மாத்திரமே நம்பணுமா? ஏன்னா அவர்தான் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். He is our eternal rock. மனுஷன் ஒரு நாள் உதவி செய்வான், அடுத்த நாள் அவனால செய்ய முடியாது. தொடர்ந்து கேட்டோம்னா சலிச்சுக்கிடுவாங்க. ஆனா ஒரு நாளும் சலித்து கொள்ளாத ஒரு தகப்பன், நம்ம வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தகப்பன், அப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார்னா என்றென்றைக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும். என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன். இதுதான் அந்த நித்திய கன்மலையினுடைய சத்தமாய் இருக்கிறது. அப்போ இப்படி ஒரு நித்திய கன்மலை நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம். வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளும் நம்மை மேற்கொள்ளாதுங்கிறத தாவீதின் வாழ்க்கையில இருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். சுற்றிலும் அவனுக்கு சத்துருக்கள்.
துரத்தி துரத்தி துரத்திட்டே வராங்க. ஆனா ஒரு நாள் கூட அந்த நித்திய கன்மலை சத்துருக்களுடைய கைக்கு அவனை ஒப்பு கொடுக்கல. இன்னைக்கு அவனை ஒப்பு கொடுக்கலனா நம்மையும் தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:4 நம்ம பார்க்கிறோம் இந்த கன்மலையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. 1 கொரிந்தியர் 10:4. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி என்றால் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. இது எங்க? அங்க மோசேக்குள்ளாக அங்க எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வரும்போது அந்த கன்மலையில இருந்து தண்ணீரை குடிக்கிறாங்க. அந்த கன்மலை கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அங்க பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். For they drank from the spiritual rock that followed them, and the rock was Christ. அப்போ அந்த கன்மலை யாரா? கிறிஸ்துதான் அந்த கன்மலை அப்படின்னு அங்க பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க தேவன் அங்க கன்மலையில இருந்து அங்க அந்த அங்க என்ன செய்யறாரு? தண்ணீரை புறப்பட செய்கிறார். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்போ அந்த கன்மலை யார்? அந்த கன்மலை அடிக்கப்படும் போது அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது. நமக்காக அடிக்கப்பட்ட அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை இது குறிக்கிறத பார்க்கிறோம். அங்க இருந்துதான் ஜீவ ஊற்று நமக்கு புறப்படுகிறது. அங்க தானியேலுடைய அங்க தரிசனத்துல நேபுகாத்நேச்சாருடைய தரிசனத்துல அங்க ஒரு ராக் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராக் யாரு? கிறிஸ்து. தானியேல் 2வது அதிகாரம் 34 35வது வசனங்கள். தானியேல் 2வது அதிகாரம் 34 35. அங்க நேபுகாத்நேச்சாருடைய கனவுல அங்க தானியேல் அங்க சொல்லும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடைக்காதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அந்த கன்மலை யார்? கிறிஸ்து. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இன்றைக்கு பூமி முழுவதும் அவருடைய ராஜ்யம் என்ன செஞ்சிருக்கு? ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. பூமி எல்லாம் நிரப்புது. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கன்மலையை தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அங்க அவர் டீச் பண்ணும்போது மத்தேயு 7வது அதிகாரம் 24 25 நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 7 24 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன். கிறிஸ்துவே கன்மலையா இருக்கிறார். அப்போ அவர் வார்த்தைகளை கேட்டு அங்க நம்ம அதுக்கு முன்னாடி மலை பிரசங்கத்துல நிறைய காரியங்கள் அவர் சொல்றாரு.
சத்துருக்களை சிநேகிகள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நீங்க தர்மம் பண்ணுகிறவங்களுக்கு உங்க வலது கை செய்கிறது உங்களுக்கு உங்களுடைய இடது கை அறியாது இருக்க கடவுது. நிறைய காரியங்கள் அங்க கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு அடுத்த 7வது அதிகாரத்துல, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவர், அவன் வீட்டை என்ன புயல், என்ன காரியம் வந்தாலும் அது அசைக்க முடியாது. அந்த கீழ்ப்படிதல் அது நமக்கு அங்க அங்க சொல்றாரு, ஜெபிக்கும் போது அந்தரங்கத்துல இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அவர் கூட தனியா போய் உறவாடு. இதெல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறார்கள். என்ன காற்று அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அந்த வீடு என்ன செய்யாது? அசையாது. அப்போ அவர்தான் நமக்கு எப்பவுமே எட்டர்னல் ராக்கா அவர் இருக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். அந்த கண்மலை நமக்கு உறைவிடமாய் பாதுகாவலாய் இருக்கிறத பார்க்கிறோம். அன்றைக்கு தாவீது அந்த கண்மலை யாரு கையிலயும் ஒப்பு கொடுக்கலனா, இன்றைக்கு நம்மையும் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ எபேசியர் 2:20 நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2:20 அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இந்த மூலைக்கல், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அவர்தான் இன்றைக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறார், கண்மலையாய் இருக்கிறார். அவர் மேலதான் நம்ம எல்லாரும் கட்டப்பட்டு கொண்டு பரிசுத்த ஆலயமாக நம்ம எழும்பிக் கொண்டு இருக்கிறோமா. அப்போ அவருடைய வார்த்தைகளின்படி கேட்டு அவருடைய வார்த்தைகளின்படி செய்கிறவன் மேலதான் அங்க என்ன அவன் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்போ இந்த கிறிஸ்துவின் வார்த்தைகள் மேல நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம கட்டப்பட்டு கொண்டே வருகிறோம். இப்ப பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 16:18 அங்க பேதுருவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. கிறிஸ்து யார் அப்படிங்கிற வெளிப்பாடு கிடைக்குது. அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே அங்க இயேசு சொல்றாரு, மேலும் நான் அங்க வெளிப்பாடு கிடைச்ச பிறகு 17 சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்துவை குறித்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற வெளிப்பாடு அங்க பேதுருவுக்கு வந்திருக்கு. அப்போ சொல்றாரு, இந்த வெளிப்பாடு உனக்கு யாரும் தரல, என் அப்பாதான் உனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறாரு. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்? அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்குது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாட்டின் மேல, இந்த கல்லின் மேல ஏன் சபையை கட்டுவேன். இந்த வெளிப்பாடை பெற்றிருக்கிற உன் மேல என் சபையை கட்டுவேன். அப்ப இன்றைக்கு நமக்கு என்ன வெளிப்பாடு இருக்குது? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற வெளிப்பாடு நம்ம மேல இருக்கும்போது நிச்சயம் அங்க பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. சபை கட்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடியினால அடுத்த இன்னொரு ஒரு ரெவலேஷன் நமக்கு நிச்சயமான தேவை என்னன்னா, நாம் அனைவரும் ஜீவனுள்ள தேவனுக்கு குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருந்தாரோ, இன்றைக்கு நாமும்
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய ரெவலேஷன். இத நீங்க எவ்வளவுத்துக்கு நீங்க உள்வாங்குறீங்களோ அவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களையும் மாற்றங்களையும் நம்ம நிச்சயமாய் பார்க்க முடியும். நாம் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரத்திகளா இருக்கிறோம். இந்த ரெவலேஷன் நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அடிக்கடியா வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. நான் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் இதை சொல்றேன்னா, இந்த காரியம் நம்ம இருதயத்துல பதிக்கப்படணும். நாம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். 1 நம்ம பார்க்கிறோம் 3வது அதிகாரத்துல. ஆவியானவர் சொல்லிட்டே இருக்காரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரத்தி. ஒண்ணு மேற்கொள்ள எதற்கும் சக்தி இல்ல, அதிகாரம் இல்ல. நீ ஜெயம் கொள்ளுகிறவள். நீ எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றியா இருக்கிறவள். இதுதான் ஆவியானவருடைய சத்தமா இருக்குது. ஆனா இன்றைக்கு அந்த சத்தத்தை நம்ம கேட்காம சூழ்நிலைகள் சொல்லுகிற சத்தத்தையே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ எந்த கல்லின் மேல அங்க சபை கட்டப்படுது? அங்க பேதுருவின் மேல அவனுக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாட்டின் மேல, அந்த சாலிட் ராக் மேல அங்க சபை கட்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க கிறிஸ்துவில எபிரேயர் 12:28 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த கிருபையை பற்றி கொள்ளணுமா? அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம செய்த எந்த செயல்களினாலும் நம்ம நீதிமான் ஆகல. கிறிஸ்து செய்து முடித்த செயலின் நிமித்தம் நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆயிருக்கிறோம், பரிசுத்தவான்கள் ஆயிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், குற்றமற்றவர்களாய் இருக்கிறோம். அவர் நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம உபவாசம், நம்ம ஜெபம், நம்ம செய்த நற்காரியங்கள், நம்ம செய்த தான தர்மங்கள், இதுல போக்கஸ் பண்ணாம கிறிஸ்து எதை செய்து முடித்தாரோ அவருடைய கிருபையை சார்ந்து இருக்கிறதான் அங்க ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்போ இன்னைக்கு நான் சொல்றதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே அவர்தான் நமக்காக செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உள்ளான ஒரு 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 அந்த கிருபைய நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அந்த கிருபைய பற்றி கொள்ளணுமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நம்மளா இருக்கிறபடினால அந்த கிங்டம் எப்படி இருக்கு? அது எட்டர்னலா இருக்கு. அது அசைக்க முடியாத ஒரு கண்மலையா இருக்கு. அந்த கண்மலை, அந்த கல், தானியேலுடைய அந்த அந்த நேபுகாத்நேச்சாருடைய கனவுல பார்க்கக்கூடிய காரியம், அந்த கல் எல்லா எர்த்லி கிங்டம்ஸையும் என்ன செஞ்சுட்டு கிரஷ் பண்ணிருச்சு, நொறுக்கி போட்டுருச்சு. அந்த கல் தான் நாம் ஆராதிக்கிற கிறிஸ்துவாகிய கண்மலை. அவர்தான் நம்முடைய விசுவாசத்தின் கல்லா இருக்கிறாரு. நமக்கு அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த கண்மலையை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல உபாகமத்துல பார்க்கிறோம், அவர் கண்மலைன்னு பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவே அந்த பெர்ஃபெக்ட் ராக்கா இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு, அவர் என் கண்மலை, என் கோட்டை, என்னை ரட்சிக்கிறவர்னு சொல்றாரு. புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவே நம் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராய் நம்ம பார்க்கிறோம். அங்க மோசே அங்க கண்மலையின் மேல அடிக்கும் பொழுது அங்க தண்ணீர் புறப்படுகிறது. இங்க கிறிஸ்துவை
கிறிஸ்து அங்க அடிக்கப்படும் பொழுது அங்க இருந்து லிவிங் வாட்டர், அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்கு மரணம் அடைஞ்ச லிவிங் வாட்டர், ஹோலி ஸ்பிரிட் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் அவர் ஊற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த லிவிங் வாட்டர் நமக்கு கிடைக்குது. மோசேயின் காலத்துல இது எல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாம் நிழலா இருக்கு. அந்த கன்மலை அடிக்கும் போது, தண்ணீர் புறப்பட்ட போது, கிறிஸ்துவாகிய கன்மலை அடிக்கப்படும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அங்க தாவீது சொல்றாரு, அவர் என் கன்மலை, அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அங்க யோவான் 14:1 பார்க்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவர் இன்வைட் பண்றாரு. அங்க தாவீது சொல்றாரு, நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு. இங்க இயேசு சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கிறோமா? அவர்தான் என் கன்மலையாய் இருக்கிறார், என்னை காக்கிறவராய் இருக்கிறார், என்னை சுற்றிலும் அவர் கேடகமாய் இருக்கிறார். என்ன நம்பு. உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் பயப்பட வேண்டாம். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அங்க தாவீது சொல்ற காரியம் இங்க இயேசுல அது நிறைவேறுது. அவர் மேல கட்டப்பட்ட வீடு, அவர் வார்த்தையின் மேல கட்டப்பட்ட வீடு, அது என்ன செய்யாதான்? ஒரு காலும் அசையாது. அவர் வார்த்தையின் மேல கட்டப்பட்டிருக்கிறோம்னா சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், லாஜிக்கல் திங்கிங் நமக்கு இருக்காது. அவர் வார்த்தை இதை சொல்லுதா, இதுதான் என் வாழ்க்கையில நிறைவேறும். அதுதான் கண்மலையாகி அவர் மேல கட்டப்பட்ட வீடு. இன்னைக்கு அப்படி நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமா? இல்ல சூழ்நிலையை பார்த்து இது அப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, ரிப்போர்ட் இப்படி இருக்கு, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி உலகத்தையே 5 சென்சஸ் சொல்றத பார்த்துட்டு இருந்தோம்னா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நம்ம இருக்க முடியாது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது அசையாது. அது வார்த்தையில கட்டப்பட்டிருக்கும். அவருடைய வார்த்தையில கட்டப்பட்டிருக்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கும். அப்படிப்பட்ட கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுதான் என்ன செய்ய முடியாது? அசைக்கப்பட முடியாது. அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். இங்க எபிரேயர் 13:8 நம்ம பார்க்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தானியேல்ல பார்க்கிறோம், அந்த ஸ்டோன், கைகளால் வெட்டப்படாத அந்த கல், அது எல்லா ராஜ்யத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அங்க என்ன செய்யுது? முழு உலகம் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், ஜீசஸ் தான் அந்த ரிஜெக்டட் ஸ்டோனா இருக்கிறாரு. அவர் வந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் பூமியில சரித்திரமே மாறி இருக்கு. ஹிஸ்டரியே அவரை வச்சுதான் இருக்குது. ஏடி பிசின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த ராக் வந்தபடியினால பூமி முழுவதும் அது ரட்சிப்பாய் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஜீசஸ் தான் அந்த கார்னர் ஸ்டோனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்ட ஒரு காரியம், நானே உந்தன் கண்மலை, நானே உந்தன் கண்மலை அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கண்மலைய நம்ம இன்னும் ஆழமாய் தியானிக்க தியானிக்க ஒரு பெரிய விடுதலை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாடலை பாடும்போது அவரை உள்ளத்துல இருந்து நீங்க ஆராதிங்க. சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அந்த பாடலை படிக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டான்ஸா படிக்கிறேன். நீங்க உள்ளத்துல இருந்து அவரா இந்த காலை வேளையில ஆராதிப்போம். இந்த கண்மலையானவரே
என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்முடைய பலவீனங்களில் அவருடைய கிருபையை அவர் தந்திருக்கிறார். அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அந்த கண்மலை, நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை நம்ம கூட இருக்கிறார். எதற்காக நம்ம கூட இருக்கிறார்? நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை விடுவிக்கும்படியாய், நம்மை மகிமைப்படுத்தும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் எவ்வளவுத்துக்கு நம்ம ரியலா பார்க்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கரங்கள்ல இருந்து நன்மைகளை நம்ம நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளையிலும் நீங்க எங்க கூட இடைப்பட்ட வார்த்தை, I am your rock and eternal salvation. நானே உந்த கண்மலையாய் இருக்கிறேன், நித்திய ரட்சிப்பாய் இருக்கிறேன். நித்தியமா எங்களை எல்லா போராட்டங்களிலும் இருந்து, காரியங்களிலும் இருந்தும் எங்களை விடுவிக்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீர். கிறிஸ்துவே எங்களுக்கு கண்மலையா இருக்கிறீரப்பா. அப்பா, நீங்க அடிக்கப்பட்டத, கண்மலையாகிய நீர் எங்களுக்காக சிலுவையில அடிக்கப்பட்டதை நாங்க பார்க்கிறோம், நொறுக்கப்பட்டதை பார்க்கிறோம். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய சரீரம் பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடந்ததை நாங்க பார்க்கிறோம்ப்பா. நீங்க நொறுக்கப்பட்டதுனாலதான் இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுப்பா. அந்த ஜீவ தண்ணீர்ல நாங்க ஒவ்வொரு நாளும் பானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னா எங்க கண்மலையாகிய கிறிஸ்து நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டதுனாலதான்ப்பா. எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய், எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய், எங்களை சத்ருவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களை பிதாவோடு கூட ஒன்று சேர்க்கும்படியாய் எங்களுக்காக நொறுக்கப்பட்ட அந்த கண்மலையை நாங்க பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் அப்படியே நீங்க லிட்ரலா நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து, அவர்தான் இன்றைக்கு நமக்கு
கண்மலையாய் இருக்கிறார். அவருடைய உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அங்க ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவருடைய சரீரத்துல தாங்க முடியாத வேதனை. அந்த வேதனையிலையும் அவர் சந்தோஷப்படுகிறாராம். இது என் பிள்ளைக்காக, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். என் பிள்ளையே, நீ என்கிட்ட வர்றதுக்கு நீ தயங்கவே வேண்டாம். என் ரத்தத்தை சிந்தி உன்னை பாவமற நான் கழுவி இருக்கிறேன். இதுதான் அந்த கண்மலையின் குரலா இருக்குது. யோசிச்சு பார்ப்போம். அந்த முட்களால் ஆன ஆணி, அந்த அந்த கிரீடத்தை அந்த தலைக்குள்ள வைக்கும் போது எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அது ரொம்ப ஆழமான முள்ளா, நீளமா இருக்கக்கூடிய முள். அது மூளை பகுதி வரைக்கும் அந்த ஆணி கடந்து சென்று நம்முடைய எண்ணங்கள்ல வந்த போராட்டங்கள் இதெல்லாம் விடுவிக்கும்படியாதான் அந்த கல்வாரி சிலுவையில அந்த முள்முடியை தாங்கினவராய் கண்மலையாகிய கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நமக்கு இன்னைக்கு சின்னதா ஒரு தலைவலி வந்தா தாங்க முடியல. ஆனா அத்தனை ஆணிகள் அங்க அவருடைய தலையை குத்தி கிழித்து கொண்டிருந்தது. எப்படி வலிச்சிருக்கும். அப்பவும் அவர் சந்தோஷமா இருக்கிறாராம். இது என் பிள்ளைக்காக. என் பிள்ளை என் கூட ஒண்ணு சேர்க்கப்படுவாளே. நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் என்ன செஞ்சாரா? சிலுவையை சகித்தார். அவருக்கு எதுவுமே கண்ணுல இல்ல. நீங்க நீ அடிப்பீங்களா அடிங்க, நீங்க நீ நொறுக்குவீங்களா நொறுக்குங்க, நீங்க குத்துவீங்களா குத்துங்க, என்ன அவமானப்படுத்துவீங்களா, என்னனாலும் என்னைய பண்ணிக்கிடுங்க, நான் என் பிள்ளை என் நிமித்தம் என்கிட்ட வந்து சேர்வா. இதுதான் அவருடைய உள்ளத்தின் சத்தமாய் நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த காட்சியை லிட்ரலா நம்ம ஃபீல் பண்ண முடியுது. எத்தனை பேர் நீங்க அதை பார்க்கிறீங்கன்னு தெரியல. என்னுடைய கண்கள்ல நான் அதை பார்க்கிறேன். அவருடைய இருதய துடிப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த கண்ணு வரைக்கும், அந்த கண்ணுக்குரிய போற நரம்புகள் வரைக்கும் அந்த ஆணிகள் குத்தி கிழிக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் இன்றைக்கு சுகமா இருக்கும்படி கண்கள்ல தெளிவான பார்வை, எல்லாவற்றையும் அவர் ஈவாய் நமக்காக சிலுவையில அவர் தந்திருக்கிறார். அந்த கிருபையை நம்ம பற்றி கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் இடைப்படுகிறார். அவரை கண்ணோக்கி பார்ப்போம். அப்படியே நீங்க அவரை பாருங்க. அவருடைய சரீரத்தின் அந்த முதுகுல அந்த சாட்டையில அடிச்சு, அந்த கூரிய முட்களாலான சாட்டையை கொண்டு அடிக்கும் போது அவருடைய அந்த சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்துதான். ஒரு சின்ன தோல் பிஞ்சா நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அவருடைய சரீரம் உழுத நிலம் போல இருந்துதான். அப்பவும் அவர் சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளைக்காக, என் பிள்ளைக்காக. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு நாங்க எபிரேயர்ல பார்க்கிறோம். இப்போ அவர் கர்த்தர் அவருக்கு கொடுத்த பிள்ளைகளாகிய நமக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறத பார்க்கும். இந்த ரத்தம் தான்
இந்த காலை வேளையில நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த ரத்தம் இன்னைக்கு நம்ம மேல, நம்ம குடும்பங்கள் மேல, நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவர் மேலயும் அந்த கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இதுலெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க முடியலையோ, அந்த ஏரியாஸ்லாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படுது. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்க அன்பை நாங்க பார்க்கிறோம்ப்பா. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடம் விடாம காயங்களை எங்களுக்காக பெற்றுக்கொண்டீங்களேப்பா. நாங்க சுகமா இருக்கணும், நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு எங்களுக்கு வர வேண்டியவைகளை நீங்க சுமந்தீங்களேப்பா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தேவனோடு கூட இணைக்கப்படும்படியாய், சமாதானமாகும்படியாய் நம்ம இருதயத்துல அவருக்கு மனதுல சத்துருக்களா இருந்தோம். கொலோசையர் 1 பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம அனைவரும் பிதா கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்களை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு சாட்சி, நீ என்னுடைய பிள்ளை, யூ ஆர் மை சைல்ட். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அப்பா கொடுத்திருக்கிறார்னா, எல்லா இன்ஹெரிட்டன்ஸும் அது உனக்குரியதுன்னு சொல்லி தேவன் இந்த காலை வேளையில நம்ம கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம் அவருக்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். நம்ம வீடு முழுவதும் அதை பாருங்க, கிறிஸ்து கண்மலையாய் நம்ம கூட இருக்கிறபடியினால நம்முடைய எல்லா இடங்களும், நமக்கு சொந்தமான இடங்கள், வீடுகள் அனைத்தும் இன்றைக்கு அந்த வெளிச்சம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக கடந்து வருகிறது. கண்மலையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. அவ்வளோத்தையும் கண்மலையாகிய கிறிஸ்து, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் உங்க வார்த்தையின் மேல நான் கட்டப்படுறேன், உங்க வார்த்தையை தவிர நான் வேற எதையும் சிந்திக்க மாட்டேன், தியானிக்க மாட்டேன். இதுதான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? சூழ்நிலைய பார்த்து பார்த்து மனிதர்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறோமா? இல்ல, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? உங்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவருடைய வசனமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருப்பதாக. சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், உங்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதிதான் இருக்கணுமா. உங்க வாயில நெகட்டிவான வார்த்தைகள் இருக்கக்கூடாதான். நம்மளுடைய வாயில என்ன இருக்கு? அவருடைய வார்த்தைய நம்ம பேசுறோமா? எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம்? சங்கீதம் 149:8 பார்க்கிறோம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதுதான் கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல
கட்டப்பட்ட வீடுனுடைய நேச்சரா இருக்கு. இவர்கள்தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். கர்த்தரை உயர்த்துற துதி நம்ம வாயில இருக்கணும். நம்ம கையில நம்ம இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி உள்ளத நீங்க வாசித்து பாருங்க. நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் சங்கிலிகளால கட்டப்படும். அவைகளின் மேல நியாய தீர்ப்பு உண்டாகும். பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல கெம்பீரிப்பார்களாம். இதெல்லாம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். அதை செய்யறதுக்கு ஒண்ணே ஒண்ணு, எது நம்ம இருதயத்துல இருக்கோ அதுதான் நம்ம வாயில வரும். நம்ம வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி, நம்ம கரங்கள்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்மள அசைக்க யாராலையும் முடியாது. சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படல. சூழ்நிலையை ஜெயிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேசி பேசியே ஜெயிக்கணும். உயர்த்தியே நம்ம ஜெயம் எடுப்போம். அன்றைக்கு யோசபாத் ராஜாவை பார்க்கிறோம். அங்க எத்தனையோ அந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் அவங்க உயர்த்தி துதித்த தாவீதை பார்க்கிறோம். எல்லாருமே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அங்க துதித்து 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 அவங்க ஜெயம் எடுக்கிறத பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா அங்க அவங்க ஜெயம் எடுக்கிறத பார்க்கிறோம். அங்க ரப்சாக்கே அவ்வளோ கேவலமா பேசுறான். ஆனா அதெல்லாம் எதையுமே அவங்க காதுல வாங்கல. யோசபாத் ரோஜாவுக்கு எதிர அத்தனை ராஜாக்கள் கூட்டம் கூடி வராங்க. அங்க லாஜிக்கலா அவர் திங்க் பண்ணல. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் வார்த்தையை தந்துட்டாரு, நான் தீர்க்கதரிசியை நம்புவேன், நான் இப்பவே பாடகர்களை நிறுத்துறேன், யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டாரு, நான் ஏன் யுத்தம் பண்ண போனோம், நான் அவரை பாடி துதிச்சா போதும், யுத்தத்தை அவர் செய்வார்னு சொல்லி இருதயத்துல இருந்து அவர் துதிக்கிறார். அங்க விடுதலை உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் நாம் ஆராதிக்கிற கண்மலையாகிய தேவன். இந்த கண்மலையை நோக்கி பார்ப்போம். நம்ம வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி தேவன் கிரியை செய்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உழுத நிலம் போல இருந்த உங்க சரீரத்தை பார்க்கிறோம். அது ஒவ்வொன்றும் உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய சதையும் உங்களுடைய இருதய துடிப்பும் ஒன்றொன்று வெளிப்படுத்துகிற காரியம். You are my child. இதுதான் அவருடைய சத்தமா இருக்குது. இந்த சத்தத்துக்கு நம்ம செவி சாய்ப்போம், அவரை உயர்த்துவோம். அப்பா, நாங்க உங்களை உயர்த்துறோம்ப்பா. சூழ்நிலையை நாங்க எதையும் பார்க்கல. என் தேவன் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. வார்த்தையை கொண்டே நாங்க எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க இதுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. கண்மலையாகிய கிறிஸ்து இங்க கூட இருக்கிறீங்க, நன்றி அப்பா. அங்க வந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையாய் நானும் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீ செய்து உங்களுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கரங்களில ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.